அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 5/8/2024 திங்கள்கிழமை ஆகஸ்ட் மாதம் குரோதி ஆண்டு ஆடி மாதம் 20ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் பயனில சொல்லாமை குறள் 198. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். தெளிவுரை. அருமையான பலன்களை ஆராய வல்ல அறிவுடைய அறிஞர் மிகுதியான பயனில்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் உண்டாகும். தொழிலை புதுப்பிக்கும் எண்ணம் கூட தோன்றும் என்று. பணியிடங்களில் தொல்லைகள் ஏற்படும் காலம் இன்று அவ்வாறுதான் இருக்கிறது. நிம்மதி இல்லாமல் ஒரே வேலையில் இருக்க முடியாமல் இப்படித்தான் போகும் இன்று. உங்கள் நண்பர் கூட நல்லவர்தான். அடுத்தவர் வேலையை இழுத்து போட்டுக்கொண்டு செய்வார். ஆனால் கொஞ்சம் முன்கோபி. அதனால் தானோ என்னவோ வேலை செய்யும் இடத்தில் அடிக்கடி மோதல் ஏற்படுகிறது அவருக்கு. கூட வேலை செய்யும் நீங்களும் சொல்லி பார்த்தீர்கள். ஆனாலும் அவர் கேட்க தயாராக இல்லை. மேலதிகாரியும் சும்மா இருப்பாரா? மெமோ கொடுத்து வேலையும் விட்டுவிட்டார் அவர். அடிக்கடி வேலையை மாற்றிக்கொண்டே இருப்பதாகிவிட்டது அவரின் பொழப்பு. காலம் மாற மாற இதோ இப்பொழுது அவர் தாய்மாமாவின் உதவியுடன் சொந்தமாக தொழில் ஆரம்பித்தாகிவிட்டது. இப்போ புலம்பி என்ன செய்ய? எல்லாம் கிரகங்களின் வேலை. எப்படி பார்த்தாலும் நல்லதுதான் நடந்திருக்கிறது. இன்று உங்களுக்கு சுற்று வட்டாரத்தில் வேலை செய்யும் இடத்தில் இப்படியாக தொழிலிலும் மதிப்பு மரியாதை உயரும். குடியிருப்பு மாற்றம் செய்ய வேண்டும் என்று இதோ தினமும் வீடு பார்க்கும் வேலைதான் உங்களுக்கு. அலுவலக பணி முடிந்ததும் வீடும் பார்த்து முடிக்க வேண்டும். இந்த மாத இறுதிக்குள் மாற்ற வேண்டும் என்று தீர்க்கமான முடிவு உங்களுக்கு. தாய்மாமாவால் வழிநடத்தப்படும் உங்கள் குடும்பத்தில் தீராத நோய் தொடர்கதையாகத்தான் இருக்கிறது. சரியான பாடு இல்லை. மருத்துவத்திற்கு நிறைய செலவு வேறு. வேலை வேறு சரியாக இல்லை. மாமாதான் கேள்விப்பட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்திருக்கிறார். புதிய வேலையில் சேர்ந்து 1 மாத காலம்தான் ஆகிறது. எதிர்பார்த்தபடி சம்பளம், அதுவும் இன்று சம்பளம் வாங்கும் நல்ல நாள் உங்களுக்கு மன நிம்மதியை தரும். மேலும் இன்று உங்கள் நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்கும். இன்று ஆறுதல் நண்பர்கள்தான் உங்களுக்கு. சிலர் அசைய சொத்துக்கள் வாங்குவீர்கள். பூர்வீக சொத்தும் உங்களுக்கு கைக்கு வர வாய்ப்பு உண்டு. பணியில் இருப்போருக்கு பிரச்சனைகள் தான் என்றாலும் பணி உயர்வு, வேண்டியபடி இடமாற்றம் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் இன்று குழந்தை பிறப்பு மகிழ்ச்சியை கொண்டு வரும். இன்று உங்கள் மகளின் படிப்பில் சுணக்கம் ஏற்படும். உங்கள் மனைவிக்கும் மனக்கலக்கம். நீங்களோ வெளியூரில் வேலையில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு மகள் மீது அதீத அன்பு வேறு. ஒரு நாள் இருப்பது போல் மறுநாள் இல்லை உங்கள் மகள். அவள் போக்கிலும் மாற்றம் தெரிகிறது. வேறு என்ன, காதல் வயப்பட்டு விட்டாள். சிந்தனை காதலில் இருந்தால் படிப்பு எப்படி ஏறும்? உங்களிடம் சொல்ல பயம் உங்கள் மனைவிக்கு. போன முறையே உங்களிடம் சொல்லி வந்த பிரச்சனை நன்றாக அவருக்கு தெரியும். இப்போ படிக்கிற வயது என்று சொல்லி உங்களை சமாதானப்படுத்தி மனைவிதான் பிரச்சனைக்கு முடிவு வைத்தார். ஆனாலும் இது எங்கு போய் முடியுமோ தெரியவில்லை. எப்படியும் பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். பெரும்பாலான ஊர்களில் திருவிழா காலம் ஆரம்பித்துதான் விட்டது. திருவிழா என்றாலே இரவு கேளிக்கைதான். அதில் ஒன்றுதான் வான வேடிக்கை. வெடி வானத்தில் போய் கலர் கலராக பூத்து வெடிக்கும் பட்டாசுகளும் இருக்கும். பட்டாசு செய்யும் நிறுவனத்திற்கு நல்ல வியாபாரம் கூடவே அதிக வருமானமும் கூட இருக்கும். கொண்டாட்டமான காலம் இது. இன்றுமே அப்படித்தான் இருக்கும். இன்று புதியதாக வழக்குகள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று. இன்று காதல் சிறப்பு. புரிதலுக்கு பிறகு சிறப்பாகத்தானே இருக்கும் காதல். இன்னதென மருத்துவராலும் கண்டு சொல்ல முடியாத நோய் உங்கள் கூட வேலை செய்யும் ஒருவரின் நண்பரின் உறவினருக்கு. அவர்கள் கிராமத்தில் இருப்பதாக சொல்லி இருந்தார். அங்கு சரியான மருத்துவம் கிடைக்கவில்லை. நகரத்துக்கு போவதென முடிவெடுத்து இங்கு வந்து இருப்பார்கள் போலும். நேற்று ஸ்கேன், இரத்த பரிசோதனை செய்ததில் பிரச்சனையை ஓரளவு கண்டுபிடித்துதான் விட்டார்கள். மருத்துவ சிகிச்சை ஆரம்பித்து விட்டது. இனி கடவுள் விட்ட வழி. இன்று அவர்களை போய் நேரில் பார்க்க வேண்டும் என்று யோசிப்பீர்கள். அனைவருடனும் எளிதில் பழகும் குணம் கொண்ட நீங்கள் இன்று பல மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் தங்க நகை சேர்ப்பதில் ஆர்வம் கொள்வீர்கள். நகைச்சீட்டு முடிந்து புதியதாக நகையும் எடுப்பீர்கள் சிலர். இன்று தையல் கடை, குறுகிய சந்து, சலூன், சிறைச்சாலை, சர்ச், சக்தி கோயில், ஆறு, குளம், நீர்நிலை, வயல், மளிகை கடை, சலவை நிலையம், கொரியர் ஆஃபீஸ், நூலகம், பத்திரிகை ஆஃபீஸ், ஜோதிடர் அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள்.
இன்று சுரேஷ், சுப்புலக்ஷ்மி, சரோஜா, அண்ணாதுரை, கமலினி, தயாநிதி, நீலகண்டன், விக்னேஸ்வரன், கோவிந்தன், நாகேந்திரன், அண்ணாமலை, அபினேஷ், காளிதாஸ், தர்மேந்திரன், தவமணி, தர்மலிங்கம், மேகலா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும். இன்று சாம்பல் நிறம் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். இன்றைய சமையலில் பூசணி, முள்ளங்கி, பீட்ரூட், வெள்ளரிக்காய் மற்றும் பாகற்காய் சேர்த்துக்கொள்வீர்கள். நொறுக்குத்தீனியும் எடுத்துக்கொள்வீர்கள். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.